கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. வர சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வெற்றியும் வளர்க்கணும், ஹாபியும் வளர்க்கணும். சகனா இங்க, ஸ்வேதா சகனா இங்க. ஆண்டி அவங்க கூட்டிட்டு வரதுக்காக தான் போயிருக்காங்க. வெற்றியும் அபியும் கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. ஆண்டி சகனா கிட்ட போய் சொல்ல, நான் சீக்கிரம் அவங்க 2 பேரும் கூட்டிட்டு வர சொன்னேன். சரிங்க ஆண்டி, இப்பவே போறேன். வெற்றி, இந்த ஸ்வேதா என்னவோ பெருசா போட்டு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஆண்டி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க கிட்ட கோவப்பட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கடா. ஆமா சக்தி, ஸ்வேதாவை வேலையும் நல்லாவே பண்ணியிருக்கான். பார்த்துக்கலாம் விடு. வெற்றி, மேடம் பத்தி எனக்கு சரியா தெரியாது. ஆனா இன்னைக்கு எனக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கேன். டேய், இப்போ நீ என்ன பண்ண போற? டேய், இப்போ நீங்க 2 பேரும் எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் ஆகாது. மம்மி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய் வெற்றி, நீ சமாளிப்பேன்னு சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா ஆன்டி பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸா இருக்கடா. ஆமா வெற்றி, சக்தி சொல்றது கரெக்ட் தான். உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எங்களுக்கு ரொம்ப நர்வஸா தான் இருக்கு. சரி, இப்போ நீ என்ன பண்ண போற? என்னதான் உன் பிளானு? என்னோட பிளான் தானே, வெயிட் பண்ணி பாருங்க. என்ன பிளான்னு உங்களுக்கே புரியும். டே சக்தி, மாலினி எங்க? மாறன், அஞ்சலி எங்க? அஞ்சலி நீ தானே கூப்பிட்டேன், அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனா இங்க ஆளை காணுமே. டேய் மாலினி, நீ தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், அப்புறம் எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கான்? இவ்வளவு 2 பேரும் இங்கே தான் இருப்பாளுங்க. சரி, அவங்க 2 பேர் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. வெற்றி, புரியல. அவங்க 2 பேரை வச்சு நீ என்ன பண்ண போற? எனக்கு ஒன்றும் புரியலடா. அஞ்சலியும் என்னமோ சொன்னான், பட் எனக்கு தெளிவா தெரியல. டேய் மாலினி கேட்குற அதே கேள்வி தானே நானும் கேட்குறேன். இவங்க 2 பேரும் வச்சு நீ என்னடா ட்ராமா பண்ண போற? எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன்டா. என்னதான் நடக்குதுன்னு பாருங்களேன். அதுக்குள்ள 2 பேரும் மாறி மாறி கேள்வி கேட்டா நான் என்னதான் பதில் சொல்றது? கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே புரியும். வெற்றி, ஆண்டி உனக்கு கூப்பிடுறாங்க. கேட்டுதுரா, நான் பாத்துக்கிறேன். மம்மி. டி வெற்றி, பயமா இருக்கடா. என்னடா பண்ண போறேன்? ஆண்டியோட ரியாக்ஷன் வேற ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கடா. சக்தி, வெற்றி இவ்வளவு தைரியமா இருக்கானா? கண்டிப்பா நல்ல பிளான தான் கையில வச்சிருப்போம். நீ நர்வஸ் ஆகி அவனையும் நர்வஸ் ஆக வச்சிடாத. பாத்துக்கலாம், தைரியமா இருப்போம். அது சரி, ஆளுக்கு தைரியமா இருப்பேன்னு சொல்லுங்கடா. ஆனா எனக்கு தான் தைரியமே வர மாட்டேங்குது. ஐயோ, பேஸ்மெண்ட் வேற ரொம்ப வீக்கா ஆடிட்டு இருக்கேன். டி வெற்றி, என்ன எதுவும் கோத்து விட்டாதுடா. என்னடா முறைக்கிற? டேய், எனக்கு ஒண்ணுனா நீ தான் முன்ன வந்து நின்று ஆஜராகணும். மவன, என்னைய கோத்து விட்டுட்டு நீ எங்கன்னா ஓடி போகணும்னு நினைச்சேன். ரூமை பூட்டிட்டு அந்த மாதிரி அடிப்பேன், பாத்துக்க. சக்தி, இது உங்களுக்கு தேவையா? ப்ரோ, எனக்கும் நீங்க ஃப்ரெண்டு தான். என் பக்கமும் நிக்கணும், வெறும் வெற்றி பக்கம் மட்டும் நிக்க கூடாது, பாத்துக்கோங்க. ஆன்டியை பத்தி உங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும்? ஆன்டி முறைச்சு பார்த்துருப்பீங்க, திட்டி பார்த்துருக்கீங்களா? ஏன் ஒரு அரைஞ்சு பார்த்துருக்கீங்களா? இப்ப நடக்குமோன்னு பயமா இருக்கு. என்ன சக்தி சொல்றீங்க? அரை வாங்கலாவா? அவங்க அடிச்சு நீங்க பார்த்தது இல்லைன்னா எனக்கு என்னமோ இன்னைக்கு நடக்கணும் தான் தோணுது. பாப்போம், யாருக்கு அந்த அடி கிடைக்குதுன்னு தெரியல. பாப்போமே. டி பயந்து சாகாதரா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னா அமைதியா இருடா. உனக்கு என்னப்பா, நீ இந்த வீட்டு பையன், அமைதியா பெட்ரூமுக்கு போயிடுவேன். எங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. டி அரமெண்ட்ல இப்ப நான் தானே மாட்டியிருக்கேன். மம்மி என்னதானே கேள்வி கேட்க போறாங்க. இதுக்கும் உங்களுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? மூடிட்டு என்ன நடக்குது மட்டும் பாரு. வெற்றி, அபி எங்க? போச்சு, ஆளாக்கு வேற ஆண்டி கூப்பிடுறாங்களே. டி ஆளாக்கு பாவண்டா, நீ என்னமோ பண்ணணும்னு சொல்லி அதை பண்ணுடா. மம்மி, நான் அபிய பாக்கல, அபி எங்கன்னு தெரியல மம்மி. அட பாவி, இப்பதானே இவன் ஆளாக்கு கிட்ட பேசிட்டு வந்தான், அதுக்குள்ள பாக்கலன்னு வாய்க்குசாம போய் சொல்றான். டி இப்பவே ஆளாக்கு காட்டி விட்டியா? மூட்டிக்கிட்டு இருடா, எனக்கு தெரியும். நமக்கு இவ்வளவு பயமா இருக்கணும். அப்ப அபி நிலைமை யோசிச்சு பாரு. ஆன்டி வேற ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப நம்மளால மட்டும்தான் வெற்றிக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதனால தைரியத்தை வர வச்சுக்கிட்டேன். நம்ம போய் வெற்றிக்கிட்டேன், வெற்றி சொன்ன ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணும். சரியா? ஐயோ அக்கா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா
உள்ளுக்குள்ள படபடன்னு இருக்குக்கா. எங்க சொதப்பிடணும்னு பயமா இருக்குக்கா. இருங்க, இதுல சொதப்பத்துக்கு என்ன இருக்கா? வெட்டி சொல்லி கொடுத்தாலும் ஞாபகத்துல இருக்கலாம். அவன் சொன்ன மாதிரியே அமைதியா போய் பண்ணிட்டு வந்துரும். சரியா? எனக்கும் பயமா தான் இருக்கு. மேல மேல பயப்படுத்தாதடி. அக்கா, எனக்கு மேல நீ ரொம்ப பயப்படுற. உள்ளதான பயம் இருக்கா? என் முகத்தை பாரு, பயந்த மாதிரி தெரியுது. இல்ல உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. வெளியில மட்டும் தானே பாப்பாங்க. என் முகத்தை பாரு, தைரியமா இருக்க மாதிரி இருக்கா? ஆமாமா, வெளியில பார்த்து நீ தைரியமா இருக்க மாதிரி தான் இருக்கு. அதை பார்த்துதான் நானும் ஏமாந்துருக்கேன். ஏமாந்தல அப்படிதான் எல்லாரும் ஏமாறுவாங்க. சரி சரி, நம்ம ஏதாவது பண்ணுவோம். வா அக்கா, மூடிக்கிட்டு வாடி. அமீன், அத்தை ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்குடி. அத்தையை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. உன்னை ஏதாவது திட்டிடுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. அக்கா, எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை இருக்கு. எது வந்தாலும் வெற்றி பார்த்து பாரு. எதை நினைச்சு பயப்படாத. இல்ல அதே மாரி அத்தை ஏதாவது சொன்னா நான் வாங்கிக்கிறேன்க்கா. நான் வாங்கிக்கிறேன். என் மேல தப்பு இருக்குல்ல. என்ன பேசிட்டு இருக்க நீனு? இங்க பாரு, அத்தை உன்னை திட்டினாங்கன்னா அது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னால தாங்கிக்கவும் முடியாது. அத்தை திட்ட மாட்டாங்க. நீ சொன்ன மாதிரி வெற்றி இருக்காங்க. வெற்றி பார்த்து பண்ணோம். வெற்றி கண்டிப்பா பார்த்துப்போம். இவர் வேற இந்த நேரம் பார்த்து ஆளை காணும். இவர் வந்தவாது இவர்கிட்ட ஏதாவது பேசி சமாளிக்க சொல்லலாம். ஆனா இவரையும் ஆளை காணும். போத குறைக்கும் அத்தையும் ஆளை காணும். உண்மையால திறந்தவாது வேதத்தை ஏதாவது பேசி சமாளிப்பாங்க. அக்கா, எதுக்கு பயந்துட்டு இருக்க? வீடு என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி இருக்காரு. வெற்றி பார்த்து பாரு. அதையும் மீறி வேதா ஆண்டி என்ன திட்டணும்னு நினைச்சாங்களா? பார்த்துக்கலாம். உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குடி. எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. மீனும் இவதான் வரணும்னு நினைச்சேன். வந்துட்டானே. வாடி வா. என் வெற்றி தோல் மேல கைய போடுவானா? இந்த ஸ்வேதா யாருன்னு தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் இந்த ஸ்வேதா யாருன்னு. இனிமே இந்த ஸ்வேதா கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு இது உனக்கு ஒரு பாடமா இருக்கும்டி. இப்ப பாரு, வேதாண்டி கொடுக்குற ரெய்ட்ல இப்பவே துண்டக்கான துணியை காணணும்னு இங்க இருந்து நீ ஓடுவ. ஓட்ட வைக்கிறேன்டி. வச்சுக்கண்ணா. நீ அடுத்தவ தோல் மேல கையை போடுவியோ? என்னைக்குமே நீ எனக்கு மட்டும்தான்டா கண்ணா. உனக்கு மட்டும்தான். ஓகே, நம்ம 2 பேருக்கு இடையில எவ்வளவும் வரக்கூடாது. வரவும் விட மாட்டா இந்த ஸ்வேதா. லவ் யூ வச்சி. வேதாண்டி பக்கத்துல பாத்தியா? அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்த பத்தியா? வாய் ஃபுல்லா பல்லா இருக்கு. ஆமாஞ்சு, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கரடிக்கு வாயெல்லாம் பல்லுதான். ஆமாஞ்சு, இவ பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது பாதியில வந்துட்டாலும் பேண்ட் போட மறந்துட்டு இருக்கா போலடி அவ. அங்க பாத்தியா? அக்கா, நீ வேற நேரம் கிட்ட நேரத்துல காமெடி பண்ணிட்டு இருக்காத. என்னால இந்த டைம்ல சிரிக்க கூட முடியல. கரடி மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கா மாமா. இந்த லட்சத்துல போட்டிருக்கு. நமக்கெல்லாம் போடவே தெரியாது பத்தியா? ஆமாஞ்சு, மேடம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அதான் அரையும் குறையமா தான் தெரிவாங்க போல இருக்கு. ஆளும் அவ ட்ரெஸ்ஸும். இங்க எத்தனை ஆம்பளை பசங்க இருக்கானுங்க. ஆனா இவ ட்ரெஸ்ஸும் இவ மண்டையும் கொண்டையும். அஞ்சு, இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவளுக்கு நம்ம தான் பெரிய சம்பவமா பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும்டி. அதுக்கு என்னக்கா, தரமா பண்ணிடுவோம். ஆனா முதல்ல இதுல இருந்து நம்ம வெற்றியும் அபியும் காப்பாத்துறோம்க்கா. அது முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கரடிக்கு நம்ம ஸ்கெட்ச் போடுவோம்க்கா. அஞ்சு, லவ் பண்ண ஆரம்பிச்சது தைரியம் நிறைய வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மாற நிறைய தைரியம் கொடுத்துட்டா என்ன? அக்கா போக்கா. சரி சரி, உங்க வைக்காம அப்புறம் வச்சுக்க. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? வெற்றி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வா, முதல்ல நீ போய் நான் போவா. அக்கா, நீ முதல்ல போய் ஸ்டார்ட் பண்ணி வை. அப்புறமா பின்னாடி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஐயனாங்கோலி, இப்பதானே உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி பயந்து சாவற? சரி, நானே போய் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். வெற்றி வேற நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிடி, நான் போறேன். அக்கா, ஆல் தி பெஸ்ட் அக்கா. சொதப்பாம பண்ணு. ஏன்னா நீ பண்றதை பார்த்துதான் நானும் பண்ணணும். சரியா? இந்த மண்ணங்கட்டி கொண்டு குறைச்சலாம். வா வா, இன்னைக்கு கரடி மூக்க உடச்சே ஆகணும். சரி, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. வெற்றி, அதோ அங்க பாரு, மாலு அஞ்சலி வந்துட்டாங்க. அம்மா மச்சான், மாலு அஞ்சலி வந்துட்டாங்க. டி ஆண்டி சமாளிச்சிடலாம்ல? நான் பாத்துக்கிறேன், அமைதியா இரு. மாலு வா. வரேன் வெற்றி. வெற்றி மாமா கூப்பிட்டுட்டாரு, நீ போக்கா. சரி அஞ்சலி, நீ இங்கே இரு, பயந்துட்டு ஓடிடாத. வெற்றி, உன்னை கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. வாங்க. அபி, நீயும் தான் வாங்க. எல்லாம் பயந்து போய் தகச்சு நிக்கிறாங்களே. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. கண்கொள்ளா காட்சியா இருக்கு. வர மம்மி. வெற்றி, ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட உனக்கு கேட்டல, எதுவுமே சொல்லாம போயிட்டே இருக்க. வெற்றி. ரைட், மச்சான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெற்றி, என்ன நான் கேட்டுட்டு இருக்க, அமைதியா இருக்க. நானே தண்ணி விட்டு கேட்டுட்டு இருக்கல. ப்ளீஸ் வெற்றி, என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். என்ன கூட்டிட்டு போ. அதுக்கு என்ன மாலு, ஷாப்பிங் தானே போனோம், கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன்னா. இப்ப இந்த புத வளையத்துக்கு நடுவு வரோம். ஏதோ பிளான் பண்ணிட்டாங்களா? என்ன பண்ணிருப்பாளுங்க? என்ன பிளான் பண்ணாலும் சரி, வேதாண்டி கிட்ட நடக்காது. நான் நங்குற மாதிரி நச்சனை போட்டு வச்சிருக்கேன் பிட்ட.
அதனால வேத ஆண்டி நம்ப மாட்டாங்க. என்ன வேணாலும் பிளான் பண்ணுங்கடி, இங்க எதுவும் உங்க பிளான் நடக்க போறதில்ல. வெற்றி, நீ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வாக்கு கொடுத்துருக்க, அதனால கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போனா ஏமாத்திடக்கூடாது, சரியா? இங்க பாரு வெற்றி, நீ வருவேன்ற நம்பிக்கை தான் இருக்கேன். உன் கையே விட மாட்டே பாத்துக்க, இப்படிதான் பிடிச்சிட்டு இருப்ப. மாலு, சும்மா சும்மா என் வழியில நீ குறுக்க வந்துட்டே இருக்க. வெற்றி மாமா, நீ என்னதானே கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. ஏ மாலு, வழி விடுறீ, வழி விடு என்ன. வெற்றி மாமா, நீ என்னதான் கூட்டிட்டு போகணும். என்னதான் நீ கூட்டிட்டு போற நேத்து எனக்கு சொன்ன நீனு. அது நேத்து கதை, நேத்தே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வெற்றி என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். அதனால நான் தான் வெற்றி கூட போறேன். சோ நீ வீட்ல இருன்னு நான் வெற்றி கூட ஷாப்பிங் போயிட்டு வரேன். உனக்கு வாயிலெல்லாம் சொன்னா வேலைக்காகாது. உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வெற்றி மாமா. ஓ இதான் மாற்றம் வெற்றி. சமாளிற நீ. இங்க பாரு, இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அதனால வெற்றி என்னதான் கூட்டிட்டு போகணும். நீ வேணா நாளைக்கு போய்க்க. ஒழுங்கு மேல வழிய விடு. வெற்றி என்ன கூட்டிட்டு போ. சும்மா சும்மா இவளே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நீ ஏமாத்தாத. என்ன கூட்டிட்டு போ. வெற்றி மாமா என்னதான் கூட்டிட்டு போவாரு. நான் தான் வெற்றி மாமா கூட போறேன். வெற்றி மாமா, நீ என்னதானே கூட்டிட்டு போவ. ஒழுங்கு மாதிரி சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போ. அக்கா, உனக்கு இன்னும் புரியலையா? நீ வந்து வெற்றி மாமா கையை பிடிச்ச, ஆனா வெற்றி மாமா என்ன பிடிச்சிருக்காங்க பாரு. இதுல இருந்து உனக்கு புரியல? வெற்றி மாமா என்னதான் கூட்டிட்டு போவாரு. ஏய் இருங்கம்மா, நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல, கூட்டிட்டு போவேன். ஆனா இன்னைக்கு உங்க 2 பேருமே கூட்டிட்டு போக மாட்டேன். இன்னைக்கு வேற ஒரு ஆளை தான் கூட்டிட்டு போக போறேன். அதுவும் நீங்க 2 பேரும் ஷாப்பிங் போகணுன்றீங்க, அவங்க முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணுன்றாங்க. அதனால அவங்கள தான் கூட்டிட்டு போவேன். ஆமா வெற்றி, என்ன வெற்றி கடைசில 2 பேரும் ஏமாத்துற. அப்படி யாரை கூட்டிட்டு போற? எங்க கூட்டிட்டு போவ? இது வேற யாரும் இல்ல, ஆபியை தான் கூட்டிட்டு போக போறேன். அபியா? அபியை கூட்டிட்டு போற? எங்க கூட்டிட்டு போற? என்ன மாமா, எங்க 2 பேரும் விட்டுட்டு அபியை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற. எங்க கூட்டிட்டு போற? லு அஞ்சு, நீங்க 2 பேரும் பர்ச்சேஸ்க்காக ஷாப்பிங் போகணுன்றீங்க. ஆனா அபி அப்படி இல்லை. அபிக்கு டே ஆஃப்டர் டுமாரோ காலேஜ் ரியோ பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். தனியா போக கூடாதுல்ல, நம்ம வீட்டு பொண்ணு பத்தியா. அதனால தான் நான் இன்னைக்கு அபியை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு நம்ம 3 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போவோம். ஓகே? ஓ காலேஜ்க்கா? சரி வெற்றி. ஆமா மாலு, காலேஜுக்கு போகணும் தான் காலையிலேயே அபி கேட்டுட்டு இருந்தான். அதான் கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேம்மான்னு அபிக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். இப்ப சொல்லுங்க, அபியை கூட்டிட்டு போவா இல்ல உங்களை கூட்டிட்டு போவா? வெற்றி மாமா, ஷாப்பிங்லாம் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா படிப்பு அப்படி கிடையாது. நீங்க முதல்ல அபியை கூட்டிட்டு போங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நீங்க அபியை கூட்டிட்டு போங்க, நாளைக்கு எங்க 2 பேரும் சேர்த்து ஷாப்பிங் கூட்டிட்டு போங்க. பட்ட பாவி, என்னமோ நடிக்கிறவன் கூட இவ்வளவு சேர்ந்துல ஒத்து குதுறாளுங்க. உங்க நடிப்பெல்லாம் வேத ஆண்டி நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ப மாட்டாங்க. ஆண்டிக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த அளவுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, 2 பேரும் இப்ப சமாதானம் ஆயிட்டீங்களா? சரி ஓகே, மம்மி கூப்பிட்டாங்க. என்ன நான் போய் மம்மி கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீங்க 2 பேரும் போய் உங்க வேலையை பாருங்க. நாளைக்கு நம்ம 3 பேரும் சேர்ந்து பர்ச்சேஸ் போறோம். ஓகேவா? இன்னைக்கு அபியை கூட்டிட்டு காலேஜ் போயிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி மம்மி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நான் போய் மம்மி கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன். அபி வா, மம்மி கிட்ட போய் கேட்போம். சரி வெற்றி. அவளை கூட்டிட்டு ஊர் சுத்துறதுக்கு ஆன்டி கிட்ட பெர்மிஷன் வாங்க போறியா? எப்படி கொடுப்பாங்க பாரு. வாடா வா. ஏண்டி இங்க ஆன்டி இருக்காங்கன்ற பயம் கூட இல்லாம சரி வெற்றியா? இப்ப இருக்கு உங்க 2 பேருக்கும். மம்மி கூப்பிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க மம்மி. ஆன்டி இப்ப கேட்க போற கேள்விலாம் வெற்றி இனிமே ஸ்வேதா ஸ்வேதான்னு ஏன் பின்னாடி சுத்த வைக்கிறேன் வெற்றி. அபின்னு அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் பாரு. மம்மி என்னாச்சு மம்மி? எனிதிங் ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? நதிங், எந்த ப்ராப்ளமும் இல்ல டார்லிங். ஆன்டி அது மம்மி எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒன்னால வெற்றி டார்லிங், நாளைக்கு சைட்டுக்கு போகணும். ஸோ நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியான்னு கேட்கலாம் தான் கூப்பிட்டேன். ஆனா இப்ப நடந்த இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது ஏன் வெற்றி கண்ணா ஃப்ரீயாவே இல்ல போல இருக்கு. அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸட்ல இருக்க போல இருக்கு. மம்மிக்காக டைம் ஷெட்யூல் கொடுக்க முடியுமா? ரைட்டு, ஆன்ட்டியை கவுத்துட்டோம். வெற்றி இவ்வளோ பெரிய மலையே கவுத்துட்டியே. அப்படியே நான் எதுவும் இல்லை மம்மி. அஞ்சலியும் மாலினியும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு 2 டேஸாக கேட்டுட்டு இருக்காங்க. பட் எனக்கு பிஸியாக இருந்ததால கூட்டிகிட்டு போக முடியல மம்மி. அதான் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். மம்மி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஏன் வெற்றி டார்லிங் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்காரு. மம்மி அப்படிலாம் எதுவும் இல்லை மம்மி. மம்மி உங்ககிட்ட பெர்மிஷன். நீ பேசுனது எல்லாமே நான் கேட்டு தானே டார்லிங். அபியை காலேஜ் கூட்டிட்டு போகணும் அப்படிதானே? தாராளமா கூட்டிட்டு போயிட்டு வா. ஆண்டி நீங்க கேட்க வந்த விஷயம் வெற்றி கிட்ட பேசிட்டு இருக்கேன். யாரை குறுக்க பேசக்கூடாது. வெற்றி டார்லிங், அபியை நீ தாராளமா காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு வரலாம். அப்புறம் நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்ன பத்தியா, போயிட்டு வாங்க. அதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு சைட்டுக்கு வந்துட்டு போங்க டார்லிங். ஓகே? ஷியோர் மம்மி, சைட்டுக்கு தானே கண்டிப்பா வந்துடுறேன் மம்மி. அது சரி, பையன் ஆல்ரெடி சைட்ல தானே இருக்கான். ஆன்ட்டிக்கு இது தெரியலையே. சக்தி, அது கமர்ஷியல் சைட்டு, இது பர்சனல் சைட்டு. ஆன்ட்டிக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ஓ அப்படி ஒன்று இருக்கலாம். ரைட்டு மச்சான்,
டி நான் கூட பயந்து போயிட்டேன்டா. என்னென்னமோ நடக்கும்னு நினைச்சேன். டோட்டலா கவுத்துட்டியே. ஆண்டி நான் உங்ககிட்ட வேதா நீ உள்ளவா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. உள்ளவா ஆண்டி அது வந்து வான்னு சொன்னேன். வச்சுடாலே மாமிக்கு இப்போ ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. மாமி அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஓகே நான் உள்ள போறேன். ஓகே மம்மி. இப்போ உங்களுக்கு முக்கியமான வேலை தான் இருக்கு எனக்கு தெரியுது மம்மி. நீங்க போங்க மம்மி, நீங்க போங்க. நான் அபியை கூட்டிட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே டார்லிங், அப்புறம் பார்க்குறேன். சக்தி மாறன் சாப்பிட்டீங்களா? எங்களுக்கு என்ன ஆண்டி, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். இப்போதான் வயிறும் மனசு நிறைஞ்சிருக்குன்னா பாத்துக்கங்களேன். ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கு? இல்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, அதான் அமைதியா. மாறன் சக்தியும் வெற்றியும் பார்க்கறாங்க எப்படி கலகலன்னு இருக்காங்கன்னு. அது போல நீ ஏறு ஓகேவா? அனீதியாலாம் ஃபீல் பண்ணாதா. அது மட்டும் இல்ல வெற்றி அஞ்சலி மால் கூட ஷாப்பிங் போறேன்னு சொன்ன மாத்தியா? நீங்களும் எல்லாரும் போயிட்டு வாங்க. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுமோ தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா வெற்றி? எல்லாரையும் கூட்டிட்டு போ. ஷியோர் மம்மி. அதுக்கேனா நீங்க தான் பெர்மிஷன் கொடுத்துட்டீங்களே, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் மம்மி. அப்புறம் ஷாப்பிங்க்கும் அபியும் கூட்டிட்டு போ. ஓகே ஆண்டி ஷட் அப், கம் இன்சைட். ஸ்வேதா செல்லம், என்னம்மா என்னாச்சு? என்னமோ நினைச்சேன், ஆனா இங்க என்னமோ ஆயிடுச்சுல. அது ஒண்ணு இல்ல வெற்றி, பல்பு பல்புல பல்பு கொஞ்சம் பெரிய பல்பா ஸ்வேதா மேடம் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்வேதா அப்படிதானே? வெற்றி ஸ்வேதா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? வெற்றி எதுக்கு ஆண்டி கிட்ட இப்படி நடிச்சிட்டு இருக்க? நீயும் அபியும் ஒரு மாதிரி டீப்பா பழகல. நீ அவ தோல்ல கை போடல. நடந்தது தானே நான் ஆண்டி கிட்ட சொன்னேன். ஆனா எல்லாருமா பிளான் பண்ணி ஆண்டி ஏமாத்துறீங்க அப்படிதானே? ஏய், யார் ஏமாத்திட்டு இருக்கான்? இங்க பார், இது எனக்கும் என் மாமிக்கும் உள்ள விஷயம். இதுல நீ தலையிடாத. எனக்கு தெரியும் எதை எப்ப சொல்லணும்னு. ஏன் வச்சு போய் சொல்லிட்டு இருக்கான்? இங்க பாரு, நீ மாலு அஞ்சலி கிட்ட பழகுற மாதிரி ஒன்றும் ஆபி கிட்ட பழகலாம். ஆபி கிட்ட நீ வேற மாதிரி தானே பழகுற. எனக்கு தெரியும் நீ போய் சொல்ற. போய் சொல்றேனோ? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? ஓ, அபிக்கும் எனக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே? இப்ப சொல்றேன். ஏ அபி, இங்க வாடி. வெற்றி அபி இங்க வான்னு சொன்ன. எனக்கும் அபிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சல ஸ்வேதா. இப்ப சொல்றேன், தெரிஞ்சுக்க. நான் அபிய விரும்புறேன், அவளும் என்ன விரும்புறான். வெற்றி இங்க பாரு வெற்றி, உனக்கும் எனக்கு என்ன கல்யாணம்? நீ என்னடா கண்டவளை கூட்டி வச்சுட்டு என்னென்னமா சொல்லிக்கிட்டு இருக்க? கண்டவன்லாம் சொன்ன வாய உடைச்சிருவேன். பொண்ணாச்சுன்னு அமைதியா இருக்கேன். என்ன சொன்ன? உனக்கு எனக்கு கல்யாணமா? நான் தாலின்னு உனக்கு கட்டினா அது இவ கழுத்துல மட்டும்தான், வேற எந்த கழுத கழுத்துலையும் கட்ட மாட்டேன். வெற்றி நீ ஆண்டியை ஏமாத்திட்டு இருக்கலாம். நான் இதை போய் சொல்றேனா இல்லையான்னு பாரு. கண்டிப்பா சொல்லுவேன். தாராளமா சொல்லு ஸ்வேதா. நானும் எங்க மேட்ரு எப்படியாவது மம்மி கிட்ட சொல்லணும் தான் தவிச்சிட்டு இருந்தேன். ஓ மூலியமாவே தெரிஞ்சுட்டு போட்டோம். நீ போய் சொல்லு. இப்ப பிளான் பண்ண பத்தியா, இது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்க லவ் மேட்ரு சீக்கிரமா மம்மிக்கு தெரியணும். அது உன் மூலியமாவே தெரியட்டுமே. எங்களுக்கு நீ ஒரு நல்லது பண்ணாத மாதிரியே இருக்கட்டும். போய் சொல்லு. வெற்றி உன்ன என்ன என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏய், என் மம்மியை ஏமாத்தணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. எங்க விஷயத்தை எப்போ எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்லிப்பேன். முன்னாடியே நீ சொல்லணும்னு விருப்பப்பட்டினா தாராளமா சொல்லு. அதையும் சமாளிக்க எனக்கு தெரியும்டி. என்கிட்ட வச்சுக்காத, என்கிட்ட மோதணும்னு நினைக்காத. அப்புறம் முகரக்கட்டை இருக்காது பாத்துக்க. கிட்ட மோதணும்னு நினைக்காத, மூஞ்ச மொழியும் இருக்காது. ஜாக்கிரதா. எங்கிட்ட மோதாது நான் ராஜாதி ராஜனடா, வம்புக்கு இழுக்காது நான் வீராதி வீரனடா. இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே, அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே. இனி தப்பாட்டம் கரடி மூஞ்சி சுருங்கி போச்சே. அஞ்சு இப்போ உனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருமே. ஆமாக்கா பாடிடுவோமா? அதுக்கு என்ன பாடிடுவோம். கரடி நம்மளும் உற்சாகப்படுத்துற மாதிரி ஆகும்ல. ஸ்டார்ட். கரடி மூஞ்சி சுருங்கி டும் 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 டும். கரடி இப்போ பல்பு வாங்கி டும் 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 டும். என்ன ஸ்வேதா, உன்னை எல்லாரும் இப்படி வச்சு செய்யறாங்க? எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்னல பண்றீங்க? உங்க எல்லாருக்கும் வச்சிருக்கேன். இப்போ உங்க ஆட்டம்லாம் ஆடுங்க. என் டர்ன் வரும் அப்ப வச்சுக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க ஸ்வேதா, அதான் வெற்றி உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? அவனுக்கு அபியை தான் பிடிச்சிருக்கேன். அவனுக்கு அபியை பிடிச்சிருக்கணும் போது நீங்க தான் டீசெண்டா வேலைக்கு போகணும். அதை விட்டுட்டு நான் வேதாமா கிட்ட இப்படிதான் போய் போட்டு கொடுப்பேன்னா அது நல்லாவா இருக்கேன்?
நீங்க பாருங்க, வெற்றியை விட்டு வேலைக்கு போறதுக்கான வழியை பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஏய்யோ, யார் நீ எனக்கு அட்வைஸ் பண்ற? ஆஃப்டர் ஆல் a labor. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற? ஸ்வேதா, இன்னொரு தடவை அவர் ஏதாவது பேசணும், உன் கண்ணை பழத்துல பாத்துக்க. 5 ரூபா இது சும்மா சொல்லக்கூடாது. ஆளை பத்தி சொன்னதும் என்னமா கோவப்படுற? அனாவசியமா பேசிட்டு இருக்கோம். நான் கையை நீட்டாதும் போதே அமைதியா போயிடும். கையை வச்ச தாங்க மாட்டேன். ஏய் பொடி. எல்லாருமே சேர்ந்து என்ன இன்சல்ட் பண்றீங்களா? உங்க எல்லாருக்கும் வச்சுக்கிறேன், கண்டிப்பா வச்சுப்பேன். ஸ்வேதா மேடம், உங்களை அப்பவே ஆண்டி உள்ள கூப்பிட்டாங்க. நீங்க லேட்டா போனீங்கன்னா அதுக்கும் சேர்த்து கிடைக்கும். போங்க, உங்களை போய் என்னன்னு கேட்டுட்டு கொடுக்க வேண்டியது கொடுப்பாங்க, வாங்கிட்டு வாங்க. போங்க மேடம், போமா, அடிச்சிப்பா.